ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லஞ்ச் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் வச்சு நல்ல ஒரு வாசனையான, ரொம்பவே டேஸ்டான, நல்ல ஸ்பைசியான ஒரு கிரேவியும், அதுக்கு சைட் டிஷ்ஷாக நல்ல புளிப்பாக லைட்டான காரத்தோட ஒரு மாங்காய் பச்சடியும் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ரெசிபியும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம வீடியோவில் ஏதாவது குறை நிறை இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வர்ற வீடியோவில் நம்ம மாற்றிக்கலாம். சரி, வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த முருங்கைக்காய் கிரேவி பண்ணுறதுக்கு நான் இந்த அளவுக்கு முருங்கைக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கடாயில் ஒரு தட்டு வச்சுட்டு அதில் முருங்கைக்காவை அலசிட்டு மூடி போட்டு அப்படியே வேக வச்சு எடுத்துப்போம். இந்த பக்கம் மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மீடியம் சைஸில் ஒரு ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் துருவின தேங்காய், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம், இந்த அளவுக்கு போதும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா முருங்கைக்காய் வெந்து வந்தாச்சு. இப்போ இதை எடுத்து ஆற வச்சுட்டு ஆறின பிறகு அதுக்குள்ளே இருக்க அந்த சதை பகுதியை அப்படியே வழித்து எடுத்துக்கலாம். அது ரொம்பவும் அடிக்கான நம்ம வழித்து எடுக்கக்கூடாது, அப்புறம் ஒரு லைட்டான ஒரு கசப்பு வந்துடும். அதனால் கொஞ்சம் மேலோட்டமாகவே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பக்கம் நல்லா பேலன்ஸ்டாக பிடிச்சிக்கிட்டு இப்படி கத்தியை வச்சு வழிச்சோம்னாக்கா நல்லா சூப்பராக வந்துடும். இப்போ எல்லா முருங்கைக்காவும் நம்ம வழித்து எடுத்தாச்சு. இப்போ இதை அப்படியே வச்சுட்டு இந்த பக்கம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 2 பிரியாணி இலையை கிள்ளி போட்டு சேர்த்து நல்ல வாசனை வர்ற அளவுக்கு அப்படியே பொரிய வச்சுருவோம். எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு சாம்பார் வெங்காயம் நல்ல மெலிசாக 3/4 கப் அளவுக்கு கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலர் மாறி வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். சாதாரண வெங்காயம் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. 1/2 ஸ்பூன் துருவின பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ இல்லாட்டி இஞ்சி பூண்டை துருவியோ சேர்க்கும் போது வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அந்த பூண்டோட வாசனை நல்லா பச்சை வாசனை போயாச்சு. அதே மாதிரி 1/2 ஸ்பூன் துருவின இஞ்சி சேர்த்து அதையும் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தாக்கா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 3/4 கப்பு தக்காளி நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா குழைய வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதில் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இது காரம் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். நீங்கள் அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குறைச்சோ இல்லாட்டி அதிகம் பண்ணியோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நாம் அந்த வழித்து எடுத்து வச்சுருக்க அந்த முருங்கைக்காய் சதை பகுதியை சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட பரட்டி விட்டுக்கலாம். இதில் வேறு எந்த அந்த தனியாத்தூள், சீரகத்தூள் அதெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா கலந்துட்டு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் 1 கப்பு போல் நம்ம தண்ணியை சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த மசாலா வெங்காயம் தக்காளியோட அந்த முருங்கைக்காய் ஃப்ளெஷ்ஷு நல்லா இழஞ்சி வெந்து வரும். கருவேப்பிலை கொஞ்சமாக கிள்ளி போட்டு சேர்த்து இதை மூடி போட்டு அப்படியே ஒரு 3-4 நிமிஷத்துக்கு விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லாவே எல்லாம் ஒன்றா இழஞ்சி வெந்து வந்திருக்கு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு தண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க, இல்லாட்டி அப்படியே விட்டுடலாம். இப்போ அப்படியே எல்லாத்தையும் கலந்துக்கலாம். தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம், அப்புறம் அது டேஸ்ட்டே மாறிடும். நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும்.
அவ்வளோதான். நல்லா கொதிச்சு வந்தாச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கொத்தமல்லியை தூவிட்டு கலந்து விட்டு இறக்குனாக்கா நம்மளோட வாசனையான நல்ல ஸ்பைசியான டேஸ்டான முருங்கைக்காய் கிரேவி அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வாசனை பார்த்தீங்கன்னாக்கா 4 வீடும் தூக்கிட்டு போகும். சாதாரணமாக ஒரே ஒரு முருங்கைக்காயில் நம்ம சாம்பார் வச்சாலே அப்படி மணக்கும், வீடே மணக்கும். இன்னும் இந்த மாதிரி நம்ம கிரேவி மாதிரி பண்ணும்போது இன்னும் அந்த டேஸ்ட்டை பற்றி சொல்லவே வேண்டாம். நாம் பண்ண கிரேவி இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட முருங்கைக்காய் கிரேவியை அப்படியே நம்ம ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம மாங்காய் பச்சடிக்கு போயிடுவோம். மாங்காய் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம ஒரு மாதிரி பழுக்கிற ஸ்டேஜில் இருக்க காயை தோல் சீவி எடுத்து துருவி எடுத்தாச்சு. இந்த பக்கம் பாத்திரம் சூடு பண்ணி அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் உளுந்து 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கூடவே 4 குண்டு காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன் நான். இது கொஞ்சம் காரத்துக்காக சேர்க்கறது. எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம துருவி வச்சுருக்க அந்த மாங்காயை சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் பழுக்கிற ஸ்டேஜில் இருக்க மாங்காய் சேர்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்தாச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துக்கலாம். இதில் உங்களுக்கு இன்னும் கூட காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கனாக்கா இன்னும் 1 ஸ்பூன் போல் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க, நல்லாவே இருக்கும். இப்போ 1/2 கப்பு போல் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நல்ல ஒரு ஜாம் பதத்துக்கு வரட்டும். இப்போ மூடி போட்டு அப்படியே ஒரு 3-4 நிமிஷம் அடுப்பை ஸ்லோவில் வச்சாச்சு. இப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சு. எல்லாம் இழஞ்சி வந்தாச்சு. இதில் நாம் 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம், துருவின வெல்லமும் 1/4 கப்பு போல் துருவின தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இறக்குனாக்கா நம்மளோட நல்ல புளிப்பான லைட்டான காரத்தோட மாங்காய் பச்சடியும் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே வதக்கும் போதே நாக்கில் எச்சில் ஊறும். இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா தலன்னு. இது நம்ம இந்த மாதிரி முருங்கைக்காய் கிரேவிக்கு இல்லாட்டி காரக்குழம்பு, புளிக்குழம்பு, சுண்டைக்காய் குழம்பு எதுக்கும் வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி சாம்பாருக்கும் சூப்பராகவே இருக்கும். சாதாரணமாக இந்த ரசம் சாதம் இல்லாட்டி தயிர் சாதம் இது எல்லாத்துக்கும் கூட இந்த மாங்காய் பச்சடி செம்மையாகவே இருக்கும். இல்லாட்டி சும்மாவே கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த பக்கம் நம்ம முருங்கைக்காய் கிரேவியை பார்க்கலாம். ஒரே ஒரு துண்டு முருங்கைக்காய் இருந்தால் கூட நம்ம அதில் சாம்பார் பண்ணோன்னா அதனோட வாசனை ஊரே தூக்கிட்டு போகும். இன்னும் இன்றைக்கி நம்ம வெறுமனே அந்த முருங்கைக்காயோட சத பகுதியை மட்டும் வச்சு இந்த கிரேவியை பண்ணியிருக்கோம். அதனோட டேஸ்ட் எப்படி இருக்கும் நீங்களே சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். கூடவே புளிப்பு, இனிப்பு, காரம் சேர்ந்த இந்த மாங்காய் பச்சடியையும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.